கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? எல்லா காரியத்திலையும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு அது எப்படி பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றத யோசிச்சோன்னா நமக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10:24. ஒவ்வொருவனும் தனக்கான சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக்கடவன். பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? சுய பிரயோஜனத்தை மட்டும் பார்க்காம மற்றவங்களுடைய நன்மையும் பார்க்கணுமா? ஒரு காட்டில் அங்கே இருந்த முதல் மந்திரியான புலிக்கு ரொம்ப வயசாயிருச்சு. அதனால சிங்கராஜா ஒரு புதிய மந்திரியை தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு சோதனை வைக்க முடிவு பண்ணாரு. வேடனுடைய கோடாரி ஒன்றை எடுத்துட்டு போய் பாத பக்கமாக வச்சு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டே இருந்தது. ஒரு குரங்கு அந்த வழியாக வந்து அந்த கோடாரி எடுத்து இப்படி பண்ணி தூக்கி வீசிச்சு. அது வந்து அந்த குரங்குடைய வாலை வெட்டினதுனால அது கத்திக்கிட்டே ஓடிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் அங்கே ஒரு நரி வந்துச்சு. நரி வந்தவுடனே இந்த சிங்கம் யோசிச்சுது, நரி நல்ல தந்திரமான மிருகம், இது எப்படி நடந்துக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. அப்போது இந்த நரி சொல்லுச்சு, ஐயோ எனக்கு ஒரு கோடாரி கிடச்சிருக்கு, இதை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற உழவனை வெட்டி கொன்னுட்டு அங்கே இருக்கிற கோழி ஆடெல்லாம் நான் பிடிச்சிட்டு வந்துடுறேன்னு. இதை கேட்டவுடனே சிங்கத்துக்கு கோவம் வந்துடுச்சு. அங்கேருந்து அந்த நரி மேலே பாஞ்சுது. நரி பயந்து ஓடி போயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து அங்கே ஒரு காளை மாடு வந்தது. அந்த காளை மாடு அந்த கோடாரியை பார்த்தோன்னே, நான் வர்ற வழியில் நிறைய கிளைகள்லாம் அங்கே இங்கும் வளர்ந்துருந்தது, என் மேலே கூட பட்டு என் முதுகை காயப்படுத்திருச்சு. அதனால நான் போய் அந்த கிளைகளெல்லாம் இந்த கோடாரி வச்சு வெட்டிட்டேன்னா மற்ற மிருகங்கள் வரும்போது காயப்படாமல் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த கோடாரி எடுத்துகிட்டு போய் அங்கே இருந்த கிளைகளெல்லாம் வெட்டி சரியான பாதையை உண்டு பண்ணுச்சு. இது போய் அங்கே இருக்கிற கிளைகளெல்லாம் சரி செஞ்சு வழியை உண்டு பண்ணோடனே இந்த சிங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இப்படி பிறர் நலம் பார்க்குற ஒரு மந்திரி தான் நமக்கு வேணும் அப்படின்னு அந்த காளை மாடை தன்னுடைய முதல் மந்திரியாக ஆக்கிருச்சு அந்த சிங்கம். பிறர் நலம் பார்க்கும்போது நம்மளுடைய நலனும் காக்கப்படும். அடுத்த கதையில் சந்திப்போம்.